வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணே உன்னோடு. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஆடிப்பூர திருவிழா. அதாவது அம்பாள் அவதரித்த நாளாவே இதை சொல்றாங்க. சைவம் வைணவம் இந்த பாகுபாடே இல்லாம ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் பார்வதி தேவி அவதரித்த தினமாகவும் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இது யார் யார் வழிபடலாம், எந்த முறையில வீட்டுல வழிபடுறது, எந்த முறையில கோவில் போய் வழிபடுறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். எந்த நேரத்துல கொண்டாடணும், எந்த நேரத்துல இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துலாம் வாங்க. இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா வருகிற 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7 வர புதன்கிழமை வருது. ஆனா 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை சரியா 6:42க்கு பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. மறுநாள் 7ஆம் தேதி இருக்கு இல்லையா, 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் நமக்கு ஆடிப்பூரம் இருக்கு. நம்ம இதை புதன்கிழமையே இந்த நாளை கோவில் எல்லாம் வழிபாட்டுக்குரிய நாளா வச்சிருக்காங்க. அன்னைக்கு எந்த நேரத்தை தவிர்த்துக்கலான்றத முதல்ல பார்த்துடலாம். 7 to 9 யமகண்டம் வருது, 12 to 1:30 ராகு காலம் வருது. இந்த 2 நேரத்தை தவிர்த்துடுங்க. மற்ற எந்த நேரத்துல வேணா இந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்யலாம். இந்த வழிபாட்டு முறையை யார் மிக முக்கியமா செய்யணும் அப்படின்னா, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண தடை ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் திருமணம் நடக்க மாட்டேது, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த நாள்ல இந்த வழிபாட்டு முறையை செய்யறதுனால மிக விரைவில் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும்னு நம்பப்படுது. எப்படி இந்த வழிபாட்டு முறையை செய்யணும், என்னென்ன பண்ணணும்னு பார்த்துலாம் வாங்க. இந்த வழிபாட்டு முறைக்கு முதல்ல ஒரு மனைப்பலகை எடுத்துக்கோங்க. அது கூடவே சிகப்பு நிறத்துல ஒரு துணி இருந்தா எடுத்துக்குங்க. அதாவது யூஸ் பண்ணாத துணியா இருக்கணும், புது துணியா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மனைப்பலகையின் மீது மாக்கோலம் போட்டு தயார் நிலையில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மனைப்பலகை மீது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்பாள் படம், எந்த அம்பாளா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்பாளுடைய படம் இருக்கும் இல்லையா, படம் வச்சிருக்கீங்களோ சிலை வச்சிருக்கீங்களோ எப்படி வழிபடுறீங்களோ அந்த படத்தையோ சிலையோ எடுத்து இப்ப அந்த மனைப்பலகை மீது நம்ம வச்சுக்கலாம். அந்த அம்பாலோட திருவுருவ படத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளையல் மாலை கட்டணும். யார் வேண்டுதல் அந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ, குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டவங்களா இருந்தாலும் சரி, திருமண பாக்கியம் வேண்டி வேண்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கையால அந்த வளையல் மாலையை கட்ட சொல்லுங்க. ஆண் பெண் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கையாலே கட்டுங்க. ஆம்பளை பிள்ளை எப்படிங்க வளைய மாலை எல்லாம் கட்டும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம அம்மாவுக்கு ஒரு பூ தொடுத்து அவங்க தலையில வச்சு விட்டோம்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் மனசார சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வேணுங்கிற வரத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பா செய்யுங்க. அடுத்ததான் அம்பாளுக்கு கீழே வளையக்காப்பு சீர் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வளையல், மஞ்சள், குங்குமம், தாம்பூலம், பூவு இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சு வளையக்காப்பு சீர் வச்சிருக்க மாதிரியே வச்சிடணும். நிறைய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு 5 பேரு 3 பேருன்னு அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்கள இந்த பூஜைக்கு அழைச்சிக்குங்க. அவங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கினா கூட போதும். இப்போ இந்த பூஜையை செய்யறவங்க அம்பாளுக்கு நழுங்கு வைக்கிற விதமா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த வளையல் மாலை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வளையல் மாலை பூவு எல்லாத்தையுமே சாத்தி வழிபாட்டை இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு 108 உதிரி பூ எடுத்து எண்ணிக்குங்க. உங்களுக்கு என்ன திருநாமம் தெரியுமோ, ஓம் சக்தின்னு சொல்லி 108 பூ போட்டாலும் ஓகே. இல்லை எங்களுக்கு காயத்ரி தெரியும், மகாலட்சுமி சோஸ்திரம் தெரியும், இப்படி எதை நீங்க சொல்லி விருப்பப்பட்டு அவங்களை கூப்பிடணும்னாலும் 108 பூ எண்ணி வச்சுட்டு 108 முறை அந்த திருநாமத்தை சொல்லி பூஜை பண்ணிடுங்க. இப்போ பூஜை பண்ணி முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் எல்லாமே முடிச்சுட்டு அம்பாலை பழைய மாதிரியே இருந்த இடத்துல எடுத்து வச்சிருங்க. நம்ம இப்ப அம்பாலை உட்கார வச்சிருந்த மனைப்பலகை இருக்கு இல்லையா, அந்த மனைப்பலகைய வீட்டோட கூடத்துல எடுத்தாந்து வச்சுட்டு யார் இந்த வேண்டுதல் செய்யறாங்களோ, குழந்தை பாக்கியம் வேண்டியோ திருமணம் வேண்டியோ யாருக்கு செய்யறோமோ அவங்கள அந்த மனைப்பலகையில அமர வச்சு அக்கம் பக்கம் வீட்டாரு, உங்க வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாரும் அவங்களுக்கு நலுங்கு வச்சு அவங்களுக்கும் மனசார அக்ஷதை போட்டு எல்லாரும் நல்லபடியா திருமணம் நடக்கணும், சீக்கிரமே குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லி இந்த பூஜையை நிறைவு செய்யணுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில நம்ம போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த விரதத்தை நிறைவு பண்ணலாம். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேண்டி எடுத்தவங்க அவங்களுடைய மடியில ஒரு தேங்காய், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இதை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு மடிப்பிச்சை மாதிரி நம்மளுடைய அம்பாள்கிட்ட கேட்கும் போது அவங்க அமர்ந்து நலுங்கு செஞ்சுக்கிட்டு அதே மனைப்பலகையில நீங்க அமர்ந்து செய்யும் போது அவங்க மனம் குளிர்ந்து சீக்கிரமே உங்களுக்கு திருமண தடை நீக்கிறதும் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதும் நிறைவேறும் அப்படின்னு இந்த நாள்ல செய்யறது மூலயமா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நீங்களும் செஞ்சு பலன் பெறுங்க. அடுத்ததா வேறொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். until then bye from பெண்ணே உன்னோடு. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching and keep supporting. Thank you.